பதிலுரை வழங்குற அதே நேரத்துல நம்மள சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மள தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்யறோம். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பத்தியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புறோம். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாத்தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சு மேல வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்த மட்டுமே காரணம் இல்ல, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்ல. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க வீட்டுல ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மள தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990ஸ்லயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாவும் மாறி மக்களோட மக்களா நின்னுகிட்டு இருந்தோம்.